இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். நாடு முழுக்க பெரிய அளவுல கேஸ் தட்டுப்பாடு, நேற்று இரவுல இருந்து சில வதந்திகள் அடிப்படையில பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடும் ஏற்பட்டிருக்கு. பல பங்க்ல கியூல் நிக்கிறாங்க மக்கள். அதெல்லாம் நம்ம செய்திகள்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது நாடு முழுக்க இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு திருப்பமாக ஈரான் சில இந்திய கப்பல்களை மட்டும் அனுமதிக்கிறோம், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக நாங்கள் அனுமதிக்கிறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் அங்கிருந்து கிளம்பிய ஒரு கப்பலும் மும்பை கிட்ட வந்துருச்சு அப்படின்ற செய்திகள்லாம் ஆங்கில ஊடகங்கள்ல வந்துகிட்டு இருக்கு. ஸோ எப்படி போயிட்டு இருக்கு ஓவரால் இந்த இஷ்யூ? நிறைய முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. அதுல முக்கியமான டெவலப்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த போரால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் வந்துருச்சு. இன்னைக்கு வீட்டை விட்டு நான் வெளில வரேன், பெட்ரோல் பங்க்ல எல்லாம் பார்த்தா பெரிய கூட்டம். குறிப்பா கார்கள் பார்த்தோம்னா பெரிய நீளமா கியூல நிக்கிறாங்க. டூ வீலர்ஸும் அதே மாதிரி நீளமா நிக்கிறாங்க. நிறைய பேர் டூ வீலர் உருட்டிட்டுலாம் வராங்க. அப்புறம் சோசியல் மீடியாவெல்லாம் பார்க்கும்போது பெரிய பெரிய கேன்ல எல்லாம் பெட்ரோல் பிடிக்கிறாங்க. பெரிய அங்க பிரச்சனைகள், இந்த விஷயங்கள்லாம் பெட்ரோல் பங்க்ல போறதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த போருன்றது ஏதோ தள்ளி சண்டை போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சாதாரணமா விட்டுற முடியாது. நமக்கும் இதனால நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. குறிப்பா ஆட்டோ டிரைவர்ஸ் பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா ஏறக்குறைய 60,000 ஆட்டோக்கள் கேஸ்ல ஓடுது, எல்பிஜி சிஎன்ஜில ஓடுது. எல்பிஜி ஆட்டோஸ் 40,000ன்றாங்க, மீதம் உள்ளதெல்லாம் 20,000 சிஎன்ஜி ஆட்டோஸ் இருக்குன்றாங்க. ஸோ அந்த ஆட்டோக்களால செயல்பட முடியாது. இருக்கக்கூடிய ஆட்டோக்கள்ல ஒரு 1/4 பங்கு ஆட்டோக்கள் இந்த கேஸ்ல ஓடக்கூடிய ஆட்டோக்களா இருக்கு. அப்ப என்ன ஆகும்? மக்களோட தேவையை அவங்களால பூர்த்தி பண்ண முடியாது. ஒண்ணு, அந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சிக்கல். ரெண்டாவது, அவங்களால மக்களுக்கும் சேவை பண்ண முடியாது, மக்களும் பாதிக்கப்படுவாங்க. மீதம் இருக்கக்கூடிய ஆட்டோக்கள் பெட்ரோல் ஆட்டோக்கள். அவங்களும் பெட்ரோல் பங்குக்கு போனா கியூல நிக்க வேண்டியிருக்கும், நிறைய நேரத்தை வீணடிக்க வேண்டியிருக்கும். மக்களுக்கு அவங்களாலையும் சேவையை முழுமையா கொடுக்க முடியாது. அப்ப என்ன ஆகும்? அவங்களோட செயல்பாடும் கொஞ்சம் முடங்கியிருக்கு. அவங்க அப்படியே சேவை செய்தாலும் அதிகமான பணத்தை வசூலிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஏன்னா கியூல நின்று வெயிட் பண்ணி இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ஆட்டோக்களும் குறைவா இருக்கும். ஸோ அப்ப நேச்சுரலா ஆட்டோ கட்டணம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு சிக்கல். அது போக ஹோட்டல்கள் பெருசா பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த பெரிய உணவு விடுதிகள்லாம் பார்த்தோம்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க. வீட்டு பயன்பாட்டுக்கு அவங்க கேஸ் சிலிண்டர் கொடுக்குறாங்க. ஆனா இந்த மாதிரியான உணவு விடுதிகளுக்குலாம் அவங்க கேஸ் சிலிண்டர்ஸ் கொடுக்கல. ஸோ அப்ப அவங்கள பொறுத்தளவுல ஒண்ணு, அந்த உரிமையாளர்கள் பாதிக்கப்படுறாங்க, அந்த தொழில் பாதிக்கப்படுது. ரெண்டாவது, வயது முதியவர்கள், மாணவர்கள், அப்புறம் பேச்சுலர்ஸ், அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ், இவங்கெல்லாம் இந்த உணவு விடுதிகளை தான் நம்பி இருப்பாங்க. அங்கிருந்து தான் உணவு இங்க போகணும். ஸோ அப்ப நிறைய மக்களும் பார்த்தோம்னா இதனால பாதிக்கப்படுறாங்க. ஒரு நாட்டோட பொருளாதாரம் எண்ணெயோட ரொம்ப க்ளோஸா கனெக்ட் ஆயிருக்கும். எண்ணெய் தேவையான அளவுக்கு ஒரு நாட்டுக்குள்ள வரலன்னா அந்த நாட்டோட செயல்பாடுகள் பெரிய அளவுல முடங்கிடும். அதை நம்ம கண்கூடா இப்ப பார்க்க முடியுது. ரோட்ல பார்க்கும்போது ஓவராலா டிராபிக்கே பார்த்தோம்னா கம்மியாயிருக்கு. ஸோ அப்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, நிறைய பேர் பாக்குறாங்க பெட்ரோல் பங்க்ல எல்லாம் கூட்டமா இருக்கு. சரி, ரைட்டு, இன்னைக்கு கொஞ்சம் நம்ம வீட்டுல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவோம், இல்ல தொழில் பண்றோம்னா பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. வண்டியில பெட்ரோல்ல போக முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், கூட்டமும் பயங்கரமா இருக்கு. அதனால ஓவராலா பார்க்கும்போது டிராபிக் கம்மியா இருக்கு. அப்புறம் ஆட்டோஸும் நிறைய வந்திருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இப்ப நம்ம மாட்டிட்டு இருக்கோம். ஸோ இப்ப என்ன ஆகுதுன்னா, உலகம் முழுக்க இந்த சிக்கல் இருக்கு. பெட்ரோலோட விலை அதிகரிச்சுட்டு இருக்கு, இன்னொரு சைட்ல கேஸ் தட்டுப்பாடும் இருக்கு. இந்த பிரச்சனை இப்ப உலகம் முழுக்க இருக்கு. இப்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் என்னன்னா, ஐஇஏன்னு ஒரு அமைப்பு இருக்கு, இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி அப்படின்ற அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பு பொறுத்தளவுல ஏறக்குறைய 1970s துவக்கத்துல இந்த அமைப்பை ஆரம்பிக்கிறாங்க. இந்த அமைப்போட முக்கியமான வேலை என்னன்னா, பெட்ரோல் பிரைஸை ரொம்ப ஏறுறதோ இறங்கவோ விடாம ஓரளவுக்கு பிளக்சுவேஷன் இருக்குல்ல, அந்த ஏற்ற இறக்கங்களை ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு தான் இந்த அமைப்பு இருக்கு. குறிப்பா 1970s துவக்கத்துல அப்ப யாம் கிப்போர் வார் அப்படின்ற ஒரு போர் நடக்குது. அப்ப இஸ்ரேல் இன்வால்வ் ஆகக்கூடிய போர்.
அந்த போர்ல அமெரிக்காவும் இஸ்ரேலையும் தண்டிக்கணும் அந்த போருக்காக அப்படின்றதுக்காக அப்ப கல்ஃப் நாடுகள் என்ன பண்றாங்கன்னா எண்ணெய் உற்பத்தியை கம்மி பண்றாங்க. எண்ணெய் உற்பத்தியை கம்மி பண்ணும்போது என்ன ஆகுது, எண்ணெயோட விலை அதிகரிக்க ஆரம்பிக்குது. எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. குறிப்பா அமெரிக்காவும் இஸ்ரேலும் பெரிய லெவல்ல பாதிக்கப்படுறாங்க. எண்ணெயோட விலை 2-3 மடங்கு ஏறிடுது. அப்ப இந்த அமைப்பு உருவாக்கப்படுது. சோ அவங்களோட நோக்கம் என்னன்னா, இனிமேல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உலகத்துக்கு வரக்கூடாது, உலகம் இனிமேல் பாதிக்கப்படக்கூடாது, இந்த எண்ணெய் விலை ஏற்றத்தால படக்கூடாதுன்னு இந்த அமைப்பை உருவாக்குறாங்க. சோ இப்ப இந்த அமைப்புல நிறைய நாடுகள் இருக்காங்க. குறிப்பா அந்த ஃபர்ஸ்ட் லெவல் மெம்பர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. பிரைமரி மெம்பர்ஸ் மாதிரி முக்கியமான மெம்பர்ஸ் ஒரு 25-30 கண்ட்ரீஸ் இருக்காங்க. US, ஜப்பான், ஜெர்மனி, UK, இந்த பெரிய பெரிய நாடுகள்லாம் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆயில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு 90 நாட்களுக்கு தேவையான எண்ணெயை அவங்க தேக்கி வச்சிருக்காங்க. உலகத்துக்கு தேவையான எண்ணெயை தேக்கி வச்சிருக்காங்க. சோ இப்ப அவங்க என்ன பண்றாங்க, ஆயில ரிலீஸ் பண்றாங்க. ஏறக்குறைய 400 மில்லியன் பேரல்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. 4 நாட்களுக்கு தேவையான எண்ணெயை அவங்க ரிலீஸ் பண்றாங்க. இதை செய்ததுக்கு அப்புறம் பெட்ரோலோட விலை கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா இது தொடர்ச்சியா அவங்களால பண்ண முடியுமானா அது பெரிய ஒரு கேள்விக்குறிதான். பட் இப்போதைக்கு டெம்பரரியா எண்ணெயை உள்ள பம்ப் பண்ணிருக்காங்க மார்க்கெட்டுக்குள்ள. இதை பண்றதுக்கு தான் அவங்க இருக்காங்க. ஸோ அந்த வேலையை அவங்க பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு சைட்ல இந்தியாவை பொறுத்தளவுல டிப்ளமேட்டிக்கா பெரிய ஒரு வெற்றி இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த 2 கப்பல்களுக்கு போறதுக்கு இரேனியன் அத்தாரிட்டிஸ் வந்து அனுமதிச்சிருக்காங்க. IRGC அதை அனுமதிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அந்த 2 கப்பலும் சேஃபா அவங்க கடல்ல கடந்திருக்காங்க. இது போக மற்ற கப்பல்களுக்கும் போறதுக்கு பெர்மிஷன் இருக்கும். ஸோ நம்ம இரேனியன்ஸோட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஒரு வெற்றியை இந்திய அரசு பெற்றிருக்காங்க. ஸோ இந்திய கப்பல்கள், சில கப்பல்கள், எல்லா கப்பல்களும் இல்லை, கொஞ்சம் கப்பல்கள் ஸ்ட்ரைட்டா ஹொர்முஸை கடந்து போகலாம். அதுக்கு நம்ம ஏற்கனவே ஈரான் தரப்புல இருந்து பெர்மிஷன் வாங்கணும். பெர்மிஷன் வாங்கியாச்சுன்னா அவங்க நமக்கு அனுமதி கொடுப்பாங்க. அனுமதி இல்லாம யாராவது வராங்கன்னா, இப்ப இந்த தாய்லாந்து கப்பலுக்கு நடந்தது, ஒரு ட்ரோன் அட்டாக்ல மாட்டிக்கிட்டாங்க. ஒரு மிசைல் அட்டாக்ல அவங்க மாட்டிக்கிட்டாங்க. மிசைல் அட்டாக், ராக்கெட் அட்டாக் நினைக்கிறேன், ஏதோ ஒரு அட்டாக்ல மாட்டி அந்த கப்பல் பார்த்தோம்னா மாட்டிட்டு இருக்காங்க. அவங்க அனுமதி வாங்காம வந்தாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அனுமதி வாங்கணும், அதுக்கப்புறம் அவங்க அனுமதி கொடுப்பாங்க, உள்ள வந்துடலாம். ஸோ ஈரானை பொறுத்தளவுல அவங்க நண்பர்களா பார்க்கக்கூடிய நாடுகளுக்கு இந்த அனுமதியை கொடுக்குறாங்க. சைனாவுக்கு, இந்தியாவுக்கு, அதே மாதிரி ரஷ்ய கப்பல்களுக்கு, இந்த மாதிரியான சில நாடுகளுக்கு அவங்க அனுமதி கொடுக்குறாங்க. குறிப்பா இஸ்ரேல் அப்புறம் அமெரிக்கா இவங்களோட கப்பல்கள் எல்லாம் ரொம்ப டைட்டா நெருக்கி பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு அனுமதி கிடையாது. இது என்ன சிக்கல்னா, இப்ப அனுமதி கொடுத்தாலுமே சில பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்ல நிறைய கண்ணி வெடிகள்லாம் வச்சிருக்காங்க. அந்த கண்ணி வெடிகள்லாம் வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப அமெரிக்கன்ஸ் என்ன பண்றாங்க, இந்த கண்ணி வெடிகளை செட் பண்ணக்கூடிய கப்பல்கள் இருக்கு, அந்த கப்பல்கள் எல்லாம் அடிச்சு காலி பண்றாங்க. ஏறக்குறைய 40 கப்பல்களை காலி பண்ணிட்டாங்க. ஆனா இந்த கண்ணி வெடிகளை கடல்ல இறக்குறதுன்றது ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாது. சின்ன சின்ன போட்ஸ் வச்சு கூட இறக்கிடலாம். ஸோ அதனால அந்த வேலையை கண்டிப்பா ஈரான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் இப்ப இந்தியாவுக்கு, சைனாவுக்கு எல்லாம் ஈரான் பெர்மிஷன் கொடுக்குறாங்கன்னா வேற சில உதவிகளும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கண்ணி வெடியெல்லாம் மாட்டாம பத்திரமா போறதுக்கு அனுமதி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அதுல ரிஸ்க் இருக்கு. இப்ப 2ஆம் உலக போர் நடக்கும்போது பிரிட்டிஷ்காரங்க பார்த்தோம்னா, நமக்கு தெரியும் அது ஒரு தீவு, அவங்க கப்பல் போக்குவரத்தை தான் நம்பி இருக்காங்க. ஹிட்லர் என்ன பண்ணுவாரு, அவரோட யூபோட்ஸ், சப்மரைன்ஸை யூஸ் பண்ணி பிரிட்டிஷ் கப்பல்களை காலி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்ப பிரிட்டனுக்கு போய் சேர வேண்டிய பொருட்கள் போய் சேராது. அப்ப பிரிட்டிஷ் மக்கள் மாட்டிப்பாங்கல்ல, அவங்கள அப்படியே அவங்கள வந்து உணவு, இந்த விஷயம் எல்லாம் கொடுக்காம அவங்கள காலி பண்ணிடலாம். அப்ப பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்க, மெர்ச்சன்ட் கான்வாய்ஸை உருவாக்குறாங்க. ஒரு 40-50 சரக்கு கப்பல்கள் சேர்ந்து போகும். அதுக்கு பாதுகாப்பா கூட கப்பல் படையும் போகும். ஒரு 45-50 சரக்கு கப்பல் போகுதுன்னா கூட ஒரு 10-15 பேட்டில் ஷிப்ஸும் போகும். இந்த மாதிரி கண்ணி வெடியெல்லாம் ட்ராக் பண்றதுக்கு, சப்மரைன்ஸை ட்ராக் பண்றதுக்கு, கண்ணி வெடிகள் இருக்குன்னா மைன் ஸ்வீப்பர்ஸும்பாங்க, அதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு, அந்த வேலைகள் எல்லாம் இப்ப பிரிட்டிஷ்காரங்க பண்ணாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமா இருந்தது. அது என்ன சொல்லுவாங்கன்னா அட்லாண்டிக் கான்வாய்ம்பாங்க. அந்த மாதிரி சில கான்வாய்ஸ் வந்து அவங்க உருவாக்குனாங்க. ஸோ அந்த வேலையை மேபி இந்தியாவும் ஃபியூச்சர்ல பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த யோசனைகளும் போயிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவும் பார்த்தோம்னா இப்ப இந்த இந்திய சரக்கு கப்பல்கள் வரும்போது கூட நேவி ஷிப்ஸும் வர்றது சேஃப். இந்த மாதிரி கண்ணி வெடிகள்லாம் இருந்ததுன்னா அந்த கண்ணி வெடிகளை மைன் ஸ்வீப்பர்ஸ் வந்து
நீக்கிடுவாங்க. அந்த ஒரு விஷயம் இருக்கு. இந்த கப்பல் போக்குவரத்துலாம் இருக்குன்ற நியூஸ் நம்ம பார்த்தாலும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்மூஸ்ல நார்மலா போற அந்த கப்பல் போக்குவரத்து இருக்கும் இல்லையா, அதோட ஒப்பிடும்போது 95% வரைக்கும் கம்மியான கப்பல் போக்குவரத்து தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. யாரும் அந்த சைட் போறது இல்லை. எல்லாம் கேட்டா இல்ல அபிஷியலா ஈரான் ஒன்னும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்மூஸை க்ளோஸ் பண்ணல அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா நான் சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. யாரும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா கார்கோ ஷிப்ஸ்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் சோல்ஜர்ஸ் கிடையாது. அவங்க ரிஸ்க் எடுத்து உயிரை தியாகம் பண்ணிலாம் அங்க கப்பலை கொண்டு போய் சேர்க்கணும்லாம் அவசியம் கிடையாது. அப்ப அவங்க யோசிப்பாங்க, நம்ம கப்பலுக்கு உத்தரவாதம் இருக்கா, நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இருக்கா. சோ இந்த வழியா போனா ரிஸ்க்னா யாரும் அங்க போக மாட்டாங்க. சோ இவங்க அபிஷியலா க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கப்பல் போக்குவரத்து 95% கம்மியாயிருச்சு. அந்த ஒரு சிக்கல் இருக்கு. அப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஈரானால மற்ற கப்பல்களோட சேஃப்டிய என்ஷூர் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா இப்ப பெஷஷ்கியான் இருக்காருல்ல, ஈரானோட பிரசிடென்ட், அவர் என்ன சொல்றாரு, மன்னிப்பு கேட்கிறாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஏன்னா இப்ப நிறைய நாடுகளை நாங்க அட்டாக் பண்றோம், ஸோ எங்களை மன்னிச்சுக்கோங்க. அந்த தாக்குதல்களுக்கான காரணம் என்னன்னா, எங்களோட சுப்ரீம் லீடர் வந்து இறந்துட்டார். அந்த கோவத்துல எங்க ஆட்கள் நிறைய பேர் லான்ச் பண்ணிட்டாங்க. இது நாங்க பண்ணதில்லை, பட் எங்க ஆட்கள் கோவப்பட்டு லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப அப்படி சொல்லும் போது நம்ம என்ன யோசிக்கிறோம், அப்ப உங்க கட்டுப்பாட்டுல உங்க ஆட்கள் இல்லையா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஆக்சுவலா உண்மை அதுதான். ஏன்னா இப்ப ஈரான்ல தெரியும் அவங்களுக்கு தலைவரை எப்ப வேணாலும் போடலாம்ன்றது தெரியும். 12 Day War நடந்தப்போ கூட கெமேனி பதுங்கிதான் இருந்தார். அண்டர் கிரவுண்ட்ல போன் கனெக்டிவிட்டி எதுவும் கிடையாது. அவர் பாட்டுக்கு சைலண்டா உள்ள பதுங்கி இருந்தார். சோ அவர்கிட்ட இருந்து தான் எல்லா உத்தரவும் வந்துதான் தெரியாது நமக்கு. அப்ப இரேனியன்ஸ் என்ன பண்றாங்க, நம்ம தலைவர் உயிரிழப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம்ன்றது ஈரானுக்கு தெரியும். சோ அதனால தலைவர் உயிரிழந்தாலும் ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணணுமோ அதை பண்றதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. நார்மலான ஆர்மியில கமாண்ட் வந்து சென்ட்ரல்ல இருக்கும், இங்க சொன்னாதான் அங்க வேலை நடக்கும். இங்க அப்படி கிடையாது. தலைவர் நாளைக்கு என்ன வரும்னு தெரியாது, தலைவர்கிட்ட இருந்து ஆர்டர் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. சோ எல்லாருமே சுயமா முடிவுகளை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் வந்து அங்க இருக்கு. ஸோ அதனால தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க படால் அடிச்சிடுவாங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஈரான் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாலும் அதை நம்பி நீங்க உள்ள போக முடியாது. மற்ற ஆட்கள் என்ன மைண்ட்ல இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ அமெரிக்காவுமே வந்து இந்த போர் கிட்டத்தட்ட முடிவுக்கு வருது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க, இப்போ கமேனியோடைய மகன் தலைமை ஏற்றிருக்காரு, அவர் மீது தாக்குதல் நடத்தினாங்க சிலதெல்லாம், ஆனா அவரு பெருசா பாதிப்புகள்லாம் இல்லை. அவங்க நினைச்ச ஆட்சி மாற்றத்தையும் கொண்டு வர முடியல, போரையும் ஓரளவுக்கு நாங்க முடிக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்காவுடைய இன்டென்ஷன், அதாவது அமெரிக்காவுடைய முன்னெடுப்பு தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா இதை? இப்ப ஒரு வகையில பார்த்தா தோல்வின்னு சொல்லலாம், ஒரு வகையில பார்த்தா வெற்றின்னு சொல்லலாம். தோல்வி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியல. ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவதுதான் எங்களோட அல்டிமேட் டார்கெட்னு அவங்க சொல்லல, பட் இருந்தாலும் அந்த எண்ணம் கண்டிப்பா இருக்கும். இஸ்ரேல் அதை சொல்லியிருக்காங்க. அந்த வகையில ஆட்சி மாற்றம் இது வரைக்கும் நடக்கல. ஆனா அவங்களுக்குமே தெரியும் ஆட்சி மாற்றத்தெல்லாம் பெருசா கொண்டு வந்துட முடியாதுன்னு அவங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நினைச்சிருப்பாங்க, ரைட், போராட்டங்கள்லாம் வெடிக்குது, நம்ம IRGC-யை பலவீனப்படுத்திட்டோம்னா ஆட்சி மாற்றம் நடக்கலாம்னு அவங்க யோசிச்சிருக்கலாம். அது ஒண்ணு. ஆனா இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்த்தா ஈரானை பலவீனப்படுத்திட்டாங்க, பெரிய அளவுல ஈரானை பலவீனப்படுத்திட்டாங்க. ஈரானுக்கு ஏகப்பட்ட இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் திரும்ப கட்டணும்னா, ரீபில்ட் பண்ணணும்னா பெரிய பொருட்செலவு ஏற்படும். இப்ப நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா 12 Day War நடக்குது. அது நடந்து ஒரு 6 மாசம் கழிச்சு ஈரான்ல போராட்டங்கள் வெடிக்குது. அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான பேரை இஸ்லாமிக் அந்த கவர்மெண்ட் பார்த்தோம்னா கொல்றாங்க அங்க. சோ ஏன் அந்த போர் முடிஞ்சோடனையும் பயங்கரமான போராட்டங்கள் வெடிக்குது? அந்த போர்ல நிறைய பணத்தை அவங்க வேஸ்ட் பண்றாங்க. சும்மா சொல்லலாம், பலிஸ்டிக் மிசைல்ஸ் லான்ச் பண்ணாங்க, நம்ம பாட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாம் லான்ச் பண்றீங்கன்னா நிறைய பணம் செலவாகும். ட்ரோன்ஸ் லான்ச் பண்றீங்க, அப்புறம் நியூக்ளியர் ப்ரோக்ராமுக்கு நிறைய பணத்தை செலவழிக்கிறீங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியும் எப்படியும் அமெரிக்கா வந்து நம்ம அடிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல்கிட்ட இருந்து பிரச்சனை வரும்னு தெரியும். ஸோ டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் நிறைய செலவழிப்பீங்க. அப்படிலாம் செலவழிக்கும் போது என்ன ஆகும், மக்களுக்கு நீங்க செலவழிக்க மாட்டீங்க. அப்போ மக்கள் அதிருப்தியில இருப்பாங்க, மக்கள் உங்களுக்கு எதிராக திரும்பிட்டாங்க, விலைவாசிலாம் ஏறிடும். ஆமா, விலைவாசியெல்லாம் ஏறிடும், உங்க கரன்சி நொறுங்கிருச்சு. இப்பயும் அதே தான். இப்ப போர் நடக்கும்போது போரோட சூட்ல யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க.
எப்ப நம்ம தப்பிச்சா போதும் நம்ம தலையில இருந்து குண்டு விழுந்துடக்கூடாதுன்னு அமைதியா இருப்பாங்க. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த போருக்கு நீங்க நிறைய செலவழிச்சிருப்பீங்க, ஏகப்பட்ட பணத்தை இந்த போர்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. அதோட பாதிப்புகள் ஒரு 2 மாசம் கழிச்சு வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு கடைக்கு போனா பொருட்கள் இருக்காது, பொருட்களோட விலைவாசி எல்லாம் ஏறி இருக்கும், அரசு உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் கரெக்டா செய்யாது, அரசு கிட்ட பணம் இருக்காது. இந்த சிக்கல்கள்லாம் ஒரு 2-3 months கழிச்சு வரும். அது வரும்போதுதான் திரும்பவும் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஆட்சி மாற்றம் இப்ப நடக்கலன்றதுக்காக நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல முடியாது. தெரியல நமக்கு என்ன நடக்கும்னு, நமக்கு தெரியல. அதை நம்ம இப்போ ட்ரம்பால அது பண்ண முடியல. இப்போதைக்கு ட்ரம்பால பண்ண முடியல. மேபி ட்ரம்ப் ஏற்படுத்திய பாதிப்பால அது நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், மேபி நடக்கலாம். ஏன்னா ஏகப்பட்ட பணத்தை இப்ப இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க ஈரான் ஒன்றும் அமெரிக்கா மாதிரியோ ஜப்பான் மாதிரியோ ஜெர்மனி மாதிரியோ பெரிய செல்வ வளம் படைத்த ஒரு நாடு கிடையாது. அவங்க ஒரு சாதாரண சின்ன ஒரு நாடு தான். அவங்க சக்தியை மீறி அவங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த போர்ல. ஸோ அதனால அதோட பாதிப்பு கண்டிப்பா 2-3 மாசங்கள் கழிச்சு நம்ம அந்த பாதிப்பை டெஃபினட்டா நம்ம பார்ப்போம். ஆட்சி மாற்றம் நடக்கலன்னா கூட ஒரு வகையில பார்க்கும்போது ஈரானை பலவீனப்படுத்திட்டாங்கல்ல. இன்னைக்கு ஈரான் முன்னாடி அளவுக்கு பலமா இல்லையே, ஹவுட்டீஸ் பலவீனப்படுத்தியாச்சு, ஹமாஸ் இப்ப ரொம்ப பலவீனப்பட்ட ஒரு நிலையில இருக்காங்க, ஹிஸ்புல்லா ஓரளவுக்கு சண்டை போட்டிருக்காங்க. பட் என்ன பொறுத்தளவுல ஹிஸ்புல்லாவையும் ஏறக்குறைய ஹமாஸ் மாதிரி பண்ணிடுவாங்கன்றது என்னோட நம்பிக்கை. ஏன்னா இஸ்ரேலை பொறுத்தளவுல இப்ப லெபனானுக்குள்ள புகுந்துட்டாங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட தாக்குதல்களை லெபனான்ல நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இஸ்ரேல் இன்னைக்கு 2 பகுதியில சண்டை போட்டுருக்காங்க. ஒன்னு ஈரான்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இன்னொன்னு லெபனான்லயும் சண்டை போட்டு இருக்காங்க. பெய்ரூட்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. அங்க லெபனான்ல ஆக்சுவலா சூழல் ரொம்ப மோசமா இருக்கு. ஏறக்குறைய 1000 பேர் இறந்திருக்காங்க லெபனான்ல. இது சாதாரண விஷயமே கிடையாது. பொதுமக்கள் எல்லாரும் இறந்திருக்காங்க. இங்க நம்ம காசா போரை பத்தி பேசும்போது வெஸ்ட் பேங்கை நம்ம மறந்துடுறோம்ல. காசாவை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வெஸ்ட் பேங்க் பத்தி பேசுறது இல்ல. அந்த மாதிரி தான் நம்ம இப்ப ஈரான் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஏன்னா அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் எல்லாருமே இங்க இன்வால்வ் ஆறாங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்லாம் இருக்கு, அதனால இதை பத்தி பேசுறோம். லெபனான்ல சூழல் ரொம்ப மோசமா இருக்கு. நிறைய ராக்கெட்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க இஸ்ரேல் மேல, ட்ரோன்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால இஸ்ரேலை பொறுத்தளவுல இப்ப உள்ள புகுந்துட்டாங்க. என்னோட நம்பிக்கை அதுவும் இல்லாம இன்னைக்கு லெபனான்ல கூடிய அரசும் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக திரும்பிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு ஹிஸ்புல்லா ஒரு சுமையா மாறிட்டாங்க. நீங்க எதையாவது பண்ணுவீங்க, அவங்க நம்மள அடிக்கிறாங்கன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அவங்க மக்கள் இவ்வளவு பேர் இறக்குறாங்கன்னா எவ்வளவு பெரிய சிக்கலா இருக்கும் லெபனீஸ் மக்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய அரசுக்கும். ஸோ அதனால என்னோட நம்பிக்கை என்னன்னா ஹிஸ்புல்லாவையும் பெரிய லெவல்ல பலவீனப்படுத்திடுவாங்க. ஸோ ஹிஸ்புல்லா பலவீனப்படுத்தப்பட்டாச்சு, ஹவுட்டீஸ் பலவீனப்படுத்தப்பட்டாச்சு, ஹமாஸ் பலவீனப்படுத்தப்பட்டாச்சு, அது போக ஈரானும் பலவீனப்படுத்தப்பட்டாச்சு. ஸோ அதுவே ஒரு பெரிய வெற்றி தான். ஆனா ஆட்சி மாற்றம் நடக்குமான்னு கேட்டா அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது நடந்ததுன்னா ட்ரம்புக்கு பெரிய ஒரு பம்பர் தான். ஆனா ட்ரம்பை பொறுத்தளவு இப்பவே அவர் ஜெயிச்ச மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. நாங்க நினைச்சதெல்லாம் நாங்க சாதிச்சிட்டோம், எதிர்பார்த்ததை விட ரொம்ப சீக்கிரமா நாங்க ஜெயிச்சிட்டோம், நான் எப்ப வேணாலும் நான் போரை முடிக்கலாம். ஏன்னா இந்த போர் நடத்துவதற்கான காரணங்கள் சில இருக்கும்ல, அதை எல்லாத்தையுமே நாங்க சாதிச்சிட்டோம், நாங்க என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சோமோ எல்லாமே செஞ்சுட்டோம், நான் நினைச்சேன்னா எப்ப வேணாலும் போரை நிப்பாட்டிக்கலாம் அப்படின்ற துணியில ட்ரம்ப் பேசிட்டு இருக்காரு. இன்னும் சில விஷயங்கள் தான் பாக்கி இருக்கு. இன்னைக்கு அடிக்கிறதுக்கு ஈரான்ல டார்கெட்டே இல்லைன்னு பேசியிருக்காரு. ஆமா, நான் சொன்ன ஞாபகம் இருக்கா, நீங்க ஒரு 100-200 ஃபைட்டர் ஜெட்ஸ் வச்சுக்கலாம், ஆனா டார்கெட்ஸ் ரொம்ப அவசியம். இப்ப இந்த ஸ்கூல் அட்டாக் பண்ணது கூட பாத்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ் அட்டாக் பண்ணிருக்காங்க. அதை இஸ்ரேல் அமெரிக்கன்ஸோட டாமஹாக் மிசைல் போய் விழுந்திருக்கு அந்த ஸ்கூல்ல. ஃபர்ஸ்ட் ட்ரம்ப் கிட்ட கேட்டப்ப நாங்க எங்களோட டாமஹாக் மிசைல்ஸ் பார்த்தோம்னா நிறைய பேர்கிட்ட இருக்கு, அது எங்களோட டாமஹாக் மிசைலான்னு சொல்ல முடியாது, ஈரானோடதா கூட இருக்கலாம், ஈரானுக்கு இவங்க சப்ளை பண்ண வாய்ப்பே இல்லை, இந்த மாதிரிலாம் கதை விட்டாரு. ஆனா இப்ப கிளியரா தெரியுது அமெரிக்கன்ஸ் அதை டார்கெட் பண்ணிருக்காங்க. பட் இப்ப பேசாம அமைதியா அதை கடந்து போய்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கன்ஸை பொறுத்தளவுல சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி அங்க ஒரு மிலிட்டரி பேஸ் இருந்திருக்கு, அந்த ஸ்கூல் பக்கத்துல ஒரு ஈரானியன் மிலிட்டரி பேஸ் இருந்திருக்கு, அது இப்ப இல்ல போல. இவங்க பழைய இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி அங்க அடிச்சிருக்காங்க. ஸ்கூல் மேல விழுந்திருக்கு. இவங்க அந்த புது அந்த மிலிட்டரி பேஸ் போயிருக்கு, அந்த இன்னைக்கு அங்க இல்லைன்ற தகவல் அவங்களுக்கு வரல. சோ இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, ஏற்கனவே அங்க ஒரு மிலிட்டரி பேஸ் இருக்குன்ற தகவல் வரும்போதுமே பக்கத்துல ஸ்கூல் இருக்குன்ற தகவலும் உங்களுக்கு போயிருக்கும். வெறும் மிலிட்டரி பேஸ் மட்டும் சொல்ல மாட்டாங்கல்ல, எல்லா தகவலும் இருக்கும், பக்கத்துல என்னெல்லாம் இருக்குன்ற விஷயம்லாம் தெரியும். ஆனா அவங்கள பொறுத்தளவு எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. எனக்கு அந்த மிலிட்டரி பேஸை காலி பண்ணும், அவ்வளவுதான். நான் பாட்டுக்கு பாம்ப போடுவேன், இவங்களுக்கு எந்த நியாயம் தருமோ எதுவுமே கிடையாது. ஏறக்குறைய 160 பேர் அங்க இறந்தாங்கன்னு நினைக்கிறேன், டீச்சர்ஸ் எல்லாம் உட்பட. மோஸ்ட்லி குழந்தைகள் தான், பெண் குழந்தைகள் நினைக்கிறேன், கேர்ள்ஸ் ஸ்கூல் நினைக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரியான ஒரு போக்குல இவங்க இருக்காங்க. ஸோ இப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஏறக்குறைய ஜெயிச்சாச்சு, எல்லாமே முடிஞ்சது, நான் நினைச்சேன்னா எப்ப வேணாலும் போர்ல இந்த போரை என்னால முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இஸ்ரேல் வேற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காங்க. இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, குறிப்பிட்ட கால அவகாசம்லாம் நான் சொல்ல முடியாது, எவ்வளவு தேவையோ நான் அவ்வளவு தூரம் சண்டை போடுவேன், ஆட்சி மாற்றம் நடக்கணும், அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். அதே மாதிரி அவங்களோட மிசைல் கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் பலவீனப்படுத்தணும், அந்த ஏவுகணைகள் உற்பத்தி பண்ணக்கூடிய பகுதிகளெல்லாம் சேதப்படுத்தணும், அந்த ஃபேக்டரிஸ் எல்லாம் சேதப்படுத்தணும். அதே மாதிரி அணு ஆயுத ஃபெசிலிட்டிஸையும் இல்லாம பண்ணணும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க போற முடிவு பண்றாங்க அவங்க. சோ இங்கேயே பார்த்தோம்னா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பெரிய ஒரு முரண் இருக்கு. ட்ரம்ப் என்ன பண்ண முயற்சி பண்றாருன்னா, ஜெயிச்சிட்டோம் அப்படின்றத அறிவிக்கணுன்றதுல அவசரத்துல இருக்காரு. ஏன்னா ட்ரம்ப்புக்கு ஊர்ல பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு உலகம் முழுக்க எண்ணெயோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்னைக்கு நம்ம ஒரு டீ கடைக்கு போறோம், டீயோட ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அதுக்கு ஒரு விலை கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் உலகம் முழுக்க ஒரு பிரைஸை பே பண்ணிட்டு இருக்காங்க இந்த போரால. எல்லார்ட்டையும் கேட்டோம்னா ட்ரம்ப் தான் காரணம்னு சொல்லுவாங்க, யாரும் ஈரான் காரணம்னு சொல்ல மாட்டாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸை க்ளோஸ் பண்ணது மேபி ஈரானா இருக்கலாம், ஆனா எல்லாருமே ட்ரம்ப் தான் காரணம். அப்கோர்ஸ் போரை ஸ்டார்ட் பண்ணது ட்ரம்ப் தான், அந்த வகையில ட்ரம்ப் தான் காரணம், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ட்ரம்ப் தான் இந்த போரை ஆரம்பிக்கிற, ட்ரம்ப் அமெரிக்கா. அப்ப இந்த போரை சீக்கிரம் முடிக்க வேண்டிய கட்டாயமும் ட்ரம்ப்புக்கு இருக்கு. அமெரிக்காலையும் நிறைய சிக்கல் இருக்கு. நல்லா கவனிச்சீங்கன்னா ரிப்பப்ளிகன்ஸ் யாரும் பெருசா ட்ரம்ப்புக்கு எதிராக திரும்பல. ஆனா அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜேடி வான்ஸ், அவர்லாம் இப்ப சப்போர்ட் பண்ணியும் பேசல, ட்ரம்ப் ஆதரித்தும் அவர் பேசல. அவர்லாம் ரொம்ப யங்கான ஆள் தான். ட்ரம்ப் பார்த்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவர் தான் ஜேடி வான்ஸ். ஜேடி வான்ஸ் பொதுவா எல்லா விவகாரத்திலையும் ட்ரம்ப்போட துணையா நிற்பார். இந்த விஷயத்துல ட்ரம்ப் ஆதரிச்சு அவர் பேசல. அப்புறம் ட்ரம்ப் கிட்ட கேட்கிறாங்க, உங்களுக்கும் ஜேடி வான்ஸுக்கும் இடையே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி ட்ரம்ப் அமைதியா விட்டுருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு ஒரு சின்ன பிலோசாபிக்கல் கருத்து வேறுபாடு இருக்கு, தத்துவ ரீதியான கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்னு அதை பேசுறாரு. அப்ப அப்படிலாம் பேசினாலே ஏதோ ஒரு கருத்து முரண் அங்க உள்ள இருக்கு. பிரசிடென்ட்டுக்கும் வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் இடையே கருத்து மோதல் இருக்குன்னா கண்டிப்பா இப்ப ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்குள்ளேயும் ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்கும். ஏன்னா ட்ரம்ப் பேசினதானே, நான் தேவையில்லாம அமெரிக்காவை மற்ற போர்களில் போய் நான் ஈடுபடுத்த மாட்டேன், நம்ம வேலை உண்டு, நம்ம பொருளாதாரத்தை ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி தானே வந்தாரு. இப்ப போய்கிட்டு அங்க போய் சண்டை போட்டு இருந்தா, அதுவும் இன்னும் எது அவங்களை கடுப்பேற்றோம்னா இஸ்ரேலுக்காக நம்ம எதுக்கு சண்டை போடுறோன்ற அந்த கோபமும் அவங்களுக்கு இருக்கும். இப்போ நான் அவங்க கிட்ட ஒரு பேர் ஒன்று சொன்னோன்னே, ஒரு ஆக்டிவிஸ்ட் பேர், இவரு டக்கர் கார்ல்சனா. ஆமா, அவர் வந்து சொல்லியிருக்காரு கிறிஸ்டியன் கன்சர்வேட்டிவ்ல வந்து வாருக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதான் இப்போ வந்து அமெரிக்கால நிறைய கேட்டகரிஸ் இருக்காங்க. ஒன்று லிபரல்ஸ், அவங்க டெமோக்ராட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லிபரல்ஸா இருப்பாங்க, இந்த போரே தப்பு. அப்புறம் இந்த கன்சர்வேட்டிவ் வியூஸ்லாம் அவங்களுக்கு இருக்காது. அடுத்தது ஒரு ட்ரெடிஷ்னலான கன்சர்வேட்டிவ்ஸ். இப்போ ட்ரம்ப்புக்குலாம் ஓட் போட்டது கன்சர்வேட்டிவ்ஸ். கன்சர்வேட்டிவ்ஸ்ல எக்ஸ்ட்ரீமான கன்சர்வேட்டிவ்ஸ் இருப்பாங்க. டக்கர் கார்ல்சன்லாம் அந்த மாதிரியான கேரக்டர். அவர் இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தொலைக்காட்சி ஃபாக்ஸ்ல ஒரு டாப்பான ஒரு நியூஸ் ஆங்கரா இருந்தார். அவரு எனக்கு தெரிஞ்சு 90s இருந்தே இருக்காருன்னு நினைக்கிறேன். முக்கியமான ஒரு ஃபேஸ் அங்க. அவர்லாம் பார்த்தோம்னா ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்ணாரு. ஆனா அவரோட வியூ என்னவா இருக்குன்னா, நம்ம இந்த மாதிரியான போர்கள் எல்லாம் ஈடுபடக்கூடாது. அப்புறம் எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் இருக்காங்கல்ல அமெரிக்கால, அவங்க யூதர்களுக்கு எதிராக வைப்பாங்க. எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் வந்து அவங்க இந்த கிறிஸ்டியன் வெறியர்களா இருப்பாங்க, கிறிஸ்தவ வெறியர்களா இருப்பாங்க. அவங்க அதனால யூதர்களுக்கு எதிராக இருப்பாங்க. ஹிஸ்டாரிக்கலா நீங்க பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க செகண்ட் உள்ள ஒரு நல்ல எக்ஸாம்பிள், ஃபார் ரைட் வந்து ஜூஸ்க்கு எதிராக தான் இருந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு யூஎஸ்ஏலையும் அங்க இருக்கக்கூடிய வலதுசாரிகள், ஃபார் ரைட் இருக்காங்களே, எக்ஸ்ட்ரீம் வலதுசாரிகள் இருக்காங்களே, அவங்க யூதர்களை ஏத்துக்க மாட்டாங்க. அதான் சொல்ல வரேன், அவங்களுக்கு இன்னும் அதான் கடுப்பு. அவங்களுக்கு ஜூஸுக்கு தான் அங்க மிடில் ஈஸ்ட்ல பிரச்சனை, அவங்க ஈரானோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நம்ம எதுக்கு அங்க போய் நிக்கணும் அப்படின்றத அவங்க பிரச்சனை. ஸோ இப்போ அது எப்படி சித்தரிக்கப்படுதுன்னா, இஸ்ரேல் வந்து ட்ரம்ப்பை ஆட்டி படைக்கிறாங்க, அவங்க தேவைக்கு ட்ரம்ப்பை யூஸ் பண்றாங்க, அமெரிக்காவை யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த வகையில பார்த்தோம்னா இன்னைக்கு உலகத்தையே கண்ட்ரோல் பண்றது இஸ்ரேல் தான். இந்த இலுமினாட்டி ஸ்டோரிஸ் அப்புறம் கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் அதை சுத்தி ஓடிட்டு இருக்கு. அப்படியே பெஞ்சமின் நெட்டன்யாகு தான் ட்ரம்ப்பை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றாரு அப்படின்ற மாதிரி. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லாம் விட்டு, ஆமா அதெல்லாம் விட்டு எடுத்து மிரட்டுறாரு அப்படின்னு ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி தியரிஸ் ஓடுது. ஸோ இதுல அல்டிமேட் கிரக்ஸ் என்னன்னா, அமெரிக்கன் ஃபார் ரைட்டை பொறுத்தளவுல அவங்க யூதர்களையும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு சிக்கலும் இருக்கு. இப்போ அது இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கு. முன்னாடி எப்படி இருக்கும்னா கன்சர்வேட்டிவா இருப்பாங்க, ஜூஸ் ஓரளவுக்கு ஏத்துப்பாங்க.
ஜூஸை ஏத்துக்கக்கூடிய கன்சர்வேட்டிவ்ஸா இருப்பாங்க. இப்ப இருக்கக்கூடிய இப்ப ட்ரம்ப் அவருக்கு தெரியும் புதுசா இந்த கன்சர்வேட்டிவ் குரூப்பும் ஸ்ட்ராங் ஆகுது. ஆனா ஜூஸுக்குமே வந்து யூஎஸ்ல பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஆமா, பெரிய பணக்கார குரூப்ல அவங்க பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு குரூப் அவங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஜூஸோட பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட முக்கியமான ஃபினான்ஷியல் கேபிட்டல்ஸ்ல தான் அவங்களோட 90% பாப்புலேஷன் இருக்கும். ஸோ அவங்க விவசாயம் பண்றதோ இந்த சாதாரண வேலை பண்றதோ அமெரிக்கால பண்ணல. ஃபினான்ஷியல் கேபிட்டல்ஸ்ல தான் அவங்களோட அந்த கான்சென்ட்ரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். 90% அவங்க அங்கதான் இருக்காங்க. பெரிய பெரிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்றதுலாம் அவங்களுக்கு பெரிய ரோல் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு அவங்களுக்கு அமெரிக்கன் பாலிடிக்ஸை பெருசா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது. முக்கியமான ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோல்ட்மேன் சாக்ஸா இருக்கலாம், இந்த மாதிரியான நிறுவனங்கள் அவங்களோட தானே. அதுபோக பெரிய பெரிய ஹாலிவுட் ஸ்டுடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய முக்கியமான டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஜூஸ் இருப்பாங்க. அதை நான் எப்பவும் மெல் கிப்சன்லாம் சொல்லுவேன். மெல் கிப்சன்லாம் அதனால தான் ஓட விட்டாங்க. இப்போ திருப்பி ட்ரம்ப்லாம் வந்ததுக்கப்புறம் மெல் கிப்சன் ஸ்ட்ராங் ஆகிட்டாரு. இப்போ அவர் இப்போ ஏதோ அந்த பேஷன் ஆஃப் த கிரைஸ்டோட அடுத்த பாட்டெலாம் ரிலீஸ் பண்ண போறேன்னு இருக்காரு. இது டெமோக்ராட்ஸ் இருந்தாங்கன்னா அதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது. மெல் கிப்சனை தலை தூக்கி விட்டுருக்க மாட்டாங்க. ஸோ அதனால ஜூஸ் வந்து அங்கே பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கம்யூனிட்டி தான். ஓகே, இப்போ ஓரளவுக்கு இஸ்ரேல் அமெரிக்கா வர்சஸ் ஈரான் இந்த வார் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இன்னும் சில தினங்கள்ல முடிஞ்சிடும் அப்படி இப்போதைக்கு பார்த்தோம்னா எனக்கு என்னமோ சீக்கிரம் முடியும்னு தான் தோணுது. ஆனா இவங்க பேசுற விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது ஈரான் நாங்க வளைஞ்சு கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, அதுக்கான இழப்பீடு நீங்க தரணும் எங்களுக்கு அப்படின்னு ஈரான் சொல்றாங்க. அது போக எங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டியும் வேணும். செக்யூரிட்டி கேரண்டினா என்ன? நாளைக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்காது அப்படின்ற உத்தரவாதமும் நீங்க எங்களுக்கு கொடுக்கணும். அப்புறம் எங்களோட இறையாண்மையை மதிக்கணும். இந்த மாதிரி எங்க விஷயத்துக்குள்ளலாம் நீங்க தலையிடக்கூடாது. இதெல்லாம் எப்படி அமெரிக்கா ஏத்துப்பாங்க? பாமியும் போட்டுட்டு அதுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கான இழப்பீடுமா அவன் கொடுப்பான்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால ஈரான் அவங்களோட ஸ்டாண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பின்வாங்குவதற்கான எந்த அறிகுறியும் ஈரான் கிட்ட இருந்து இது வரைக்கும் வரல. ஏன்னா ஈரான் கெமேனியோட பையனை நியமிக்கும் போது அதுலயே நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்க சண்டைக்கு தான் ரெடியா இருக்காங்க. ஏன்னா வெனிசுவேலால நம்ம பார்த்தோம், டக்குன்னு ரிவர்ஸ் பண்ணாங்க. இங்க அந்த மாதிரி ரிவர்ஸ் போகல. கெமேனியோட மகனை ட்ரம்ப் ஏத்துக்கல, வேண்டாம் கூடாதுன்னு சொன்னாரு. நீங்க அடுத்தது யாரை நியமிக்கணும்ன்றதை என்கிட்ட கேட்டு பண்ணணுன்றாரு ட்ரம்ப். அதை கேட்காம அவன் கெமினியோட பையனை நியமிக்கிறாங்க. கெமினியோட மகன் வந்து ஐஆர்ஜிசில முக்கியமான ஆள். அதை எப்படி ட்ரம்ப் ஏத்துப்பாரு? ஸோ அதுவே சண்டை போடலாம் அப்படின்ற ஒரு துணியில தான் ஈரான் டீல் பண்றாங்க. அதனால தெரில இது எங்க போய் முடியும்னு தெரில. ஆனா இதை கண்டினியூஸா அதை நடத்திக்கிட்டே இருக்க முடியாது. இப்ப தாக்குதல்களோட வீரியம் பெரிய லெவல்ல கம்மியாயிருச்சு. இப்ப சொல்றதெல்லாம் பார்த்தோம்னா ஹிஸ்புல்லா அங்க அட்டாக் பண்றாங்க, இந்த தாக்குதல் போர் எல்லாம் பார்த்தோம்னா விரிவடையுது. ஹிஸ்புல்லா நல்லா கவனிச்சுன்னா ராக்கெட்ஸ் தான் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ராக்கெட்ஸும் ட்ரோன்ஸும் லான்ச் பண்றாங்க. பலிஸ்டிக் மிசைல்ஸ்லாம் நீங்க அதிகப்படியா லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. அதுக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்கு. அமெரிக்காவுக்கும் லிமிட் இருக்கு, ஈரானுக்கும் லிமிட் இருக்கு. இது வந்து என்ன சொல்லுவாங்க, அசிமெட்ரிக் வார்ஃபேர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப ஒரு சைட்ல ஈரான் பார்த்தோம்னா சீப்பான ட்ரோன்ஸ் அப்புறம் பலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. இத சுட்டு வீழ்த்துறதுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் நிறைய பணத்தை செலவழிக்கிறாங்க. அவங்க பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அதுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க. ஒரு பேட்ரியட் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைலுக்கு 2 மில்லியன்ல இருந்து 4 மில்லியன் வரைக்கும் காசு செலவாகும். ஏரோ டிஃபென்ஸ் சிஸ்டம் அதே மாதிரிதான், டேவிட் ஸ்லிங் அதே மாதிரிதான். அப்ப இது அசிமெட்ரிக் வார்ஃபேர்ம்பாங்க. இவங்க பாத்தீங்கன்னா கம்மியான செலவு செஞ்சு அமெரிக்காவுக்கு அதிகமான டேமேஜை ஏற்படுத்துறாங்க. அமெரிக்கா பெரிய ஒரு வல்லரசா இருக்கிறனால இந்த இழப்பெல்லாம் அவங்களால தாங்கிக்க முடியுது. இதே சாதாரண ஒரு நாடுனா இந்த இழப்பெல்லாம் தாங்கிக்க முடியாது. இது அசிமெட்ரிக் வார்ஃபேர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது எவ்வளவு நாள் நடத்திட்டு இருக்க முடியும்? அதே மாதிரி ஈரானுக்கும் சிக்கல் இருக்கு. ஈரானை தரமட்டமாக்கிட்டாங்க. நீங்க தரமட்டம்னா நிறைய இந்த மிலிட்டரி ஃபெசிலிட்டிஸ்லாம் அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ஸா இருக்கலாம், ஐஆர்ஜிசி தொடர்புடைய இடங்களா இருக்கலாம், நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸா இருக்கலாம், மிசைல் மேனுஃபேக்சரிங் இடங்களா இருக்கலாம், எல்லா இடத்தையும் அடிச்சு காலி பண்றாங்க. இது எவ்வளவு நாள் தான் தாங்க முடியும் ஈரானால? ட்ரம்ப் இப்ப எங்களுக்கு டார்கெட்ஸே இல்லைன்றாரு. டார்கெட்ஸை உற்பத்தி பண்றதும் கஷ்டம். புது புது டார்கெட்ஸை டக்குன்னு கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்னன்னா ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணிருப்பீங்க. ஈரான்ல இருக்கக்கூடிய முக்கியமான டார்கெட்ஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. அப்புறம் போற ஆரம்பிச்சு டக் 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 டக்குன்னு அந்த டார்கெட்லாம் அடிப்பீங்க. இப்ப அதெல்லாம் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் புது டார்கெட்ஸ்க்கு எங்க போவீங்க? சும்மா பிடிச்ச இடத்துல எல்லாம் பாம் பண்ண முடியாது. அடிக்கிறதுக்கு டார்கெட்ஸ் வேணும். இப்ப எல்லாம் இன்டெலிஜென்ஸ்லாம் அங்கங்க ஓடிட்டு இருப்பாங்க புது புது டார்கெட்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு, அடையாளம் காட்டுறதுக்கு.
இப்ப அமெரிக்காவுக்கு அந்த சிக்கல் இருக்கு. ஸோ அதனால களத்துல நின்று சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. என்ன பொறுத்தளவுல ஃபர்ஸ்ட் ட்ரம்ப் சொன்னது என்னன்னா 4 to 5 weeks இந்த போர் நடக்கும். இப்ப என்ன 13th டேயா, 13வது நாள் நினைக்கிறேன் இன்னைக்கு. இப்ப 2 வாரம் தான் அப்ப முடிஞ்சிருக்கு. இப்போதைக்கு ட்ரம்ப் வந்து எப்பவும் மாதிரி ட்ரம்ப் எப்பவுமே நான் தான் ஜெயிச்சேன்னு அறிவிச்சிருவாரு. இப்பயும் அதே ஸ்டைல்ல அறிவிக்கிறாரு. ஆனா இன்னும் முடியல, இன்னும் போர் முடியல. அது பார்ப்போம் எப்ப முடியுதுன்றது பார்ப்போம். ஆனா இது ரொம்ப நாள் நீட்டிச்சுக்கிட்டே போக முடியாது. உலக நாடுகள் எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படுதுன்னா உலக நாடுகள் அமெரிக்கா மேலேயும் அழுத்தம் போடுவாங்க, ஈரான் மேலேயும் அழுத்தம் போடுவாங்க. ஈரான் வழிக்கு வராம தகராறு பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா எல்லாரும் ஈரானுக்கு எதிராக திரும்பிடுவாங்க. அதே மாதிரி ட்ரம்ப் வழிக்கு வராம ஓவரா தகராறு பண்ணிட்டு இருந்தாருன்னா எல்லாரும் ட்ரம்ப்புக்கு எதிராக திரும்பிடுவாங்க. இஸ்ரேல் மாதிரி அமெரிக்கா செயல்பட முடியாது. இஸ்ரேல் ஒரு சின்ன நாடு, அமெரிக்கா அப்படி இல்லை, ஒரு சூப்பர் பவர். அமெரிக்காவோட செயல்பாடுகள் மற்ற நாடுகளையும் பாதிக்கும். அதனால இது பெரிய நீண்ட நெடிய போராலாம் போகாது. ஆனா நிறைய பேர் நான் பார்க்கும்போது இது நீண்ட நெடிய போரா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஈரான் அதுக்கு தயாராயிட்டு இருக்காங்கன்றாங்க. வார் ஆஃப் அட்ரிஷன் பாங்க. ஸ்லோவா நான் 4 அடிப்பேன், நீ 4 அடி. இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல ட்ரென்ச் வார்ஃபேர் நடந்த மாதிரி வார் ஆஃப் அட்ரிஷன். யாரு கடைசியில வழி இல்லாம பலமெல்லாம் இழந்து யாரு வீழ்றாங்களோ அது வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி. அவ்வளவு தூரம் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.